ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. தேவையில்லாமல் பேசக்கூடாது, தேவையில்லாத எதுலேயும் நம்ம மைண்டை கொண்டு போகக்கூடாது. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, பார்ப்பசு 5ம் பாலை சொறிவன் அப்படிங்கிறார். பார்ப்பான்னா ஐயர் கிடையாது, த பிஹோல்டர், த சியர் ஆஃப் தி வேர்ல்டு. அவன்கிட்ட மெய் வாய் கண்மூக்கு செவின்னு 5 பசுக்கள் இருக்குது. அந்த 5மே இவனுக்கு நல்லதை பார்க்குறதுக்கு, நல்லதை கேட்கறதுக்கு, நல்லதை முகறதுக்கு, நல்லதை செய்யறதுக்கு, நல்லதை எண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே பார்ப்பசுக்களை வைத்துக்கொண்டு இவன் நெகட்டிவான விஷயங்களையும் சிந்திக்கலாம், நெகட்டிவான செயல்களையும் செய்யலாம். அதனால் நாம் என்ன பண்ணணும், கடவுள் நம்மக்கிட்ட இந்த 5 இதாக கொடுத்துருக்காரு, அடக்கம் அமர்வுள் உயிக்குங்கிற மாதிரி. அதை வி ஷுட் யூஸ் டு த பெஸ்ட் அட்வான்டேஜ் டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். உலகத்தில் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பண்ணி வாழணும், அவ்வளோதான். இப்போ கடவுள் இருக்கார், அவர் 2 லிப்ஸ் கொடுத்துருக்காரு, அதுக்குள்ளே 32 பல்ல கொடுத்துருக்காரு, அதுக்குள்ளே ஒரு நாக்கு கொடுத்துருக்காரு, அதில் எச்செல்லாம் போட்டு ஊற வச்சுருக்காரு. எதுக்காக? அனாவசியமாக நீ பேசக்கூடாது இல்லையா, ஒரு ஜெயில் பண்ணி வச்சுருக்காரு. அதேமாரி அவங்க இப்படி இவங்க இப்படின்னு ஊரில் இருக்கிறவங்களை பற்றி எல்லாம் நம்ம ஏன் பேசணும்? இப்போ காக்க பொருளாக அடக்கத்தை மிகப்பெரிய செல்வமாக நீ மதிக்கணும். ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்குங்கிறார். அதை விட உனக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் எல்லா ஏஜ்லேயுமே அடக்கம் தேவை. அதனால் ஆல்வேஸ் மெயின்டைன் உன்னுடைய பர்சனாலிட்டி. யாருமே எடை போட முடியாத அளவுக்கு நீ வாழ கற்றுக்கோ, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. தெய்வங்களை வணங்குவதற்கும் வர்ணனை செய்வதற்கும் 2 முறைகள் பின்பற்றப்படுகின்றன. கேசாதி பாதம், பாதாதி கேசம். பொதுவாக ஆண் தெய்வங்களை பாதாதி கேச முறையிலும், பெண் தெய்வங்களை கேசாதி பாத முறையிலும், சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை 2 முறைகளிலும் தியானம் செய்யும் வழக்கம் நடைமுறையில் இருக்கிறது. ஆதிசங்கரர் இந்த தியான முறைகளை பின்பற்றித்தான் தனது ஸ்லோகங்களை பாடியிருக்கிறார். ஆண் தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் ஏன் இந்த வித்தியாசமான தியான முறைகள் பின்பற்றப்படுகின்றன? அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறான், நீ ரொம்ப பெரிய ஆள் அப்படின்றது எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேன்னு, நீ தேர் ஓட்டின்னு என் கூட உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு. அப்போ அவர் தன்னுடைய விராட்டு விஸ்வரூபத்தை காட்டுறார். பச்சமே ருத்ர ரூபம், என்னுடைய ருத்ர ரூபத்தை பாடுறான்னு. ஸோ ஒன்றுத்தில் காற்று, ஒன்றுத்தில் தண்ணி, ஒன்றுத்தில் நெருப்பு, இப்படி பயங்கரமாக நிற்கிறார். சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்குது, நீ பழைய மாதிரி வா அப்படிங்கிறான். பழைய மாதிரி வர்றார். சொல்கிறான், இதை தவிர உனக்கு வேறு ஏதாவது வடிவம் இருக்கான்ட்டு. அவர் சங்கு சக்கரம் இந்த மாதிரி 4 கையோடு நிற்கிறார். இப்போ அவன் கேட்குறான், இதை தவிர வேறு ஏதாவது வடிவம் இருக்கான்னு. அப்போ கிருஷ்ணர் சிரிச்சிட்டே சொல்கிறார், இது எதுவுமே நான் இல்லைடா, நான் ஒரு ஜோதி ஸ்வரூபமானவன், ஒரு ஒளி தான் நான். உங்களுக்கு புரியறதுக்காக மனிதர்களுக்கு புரிகிற பாஷையில் நாங்கள் அப்பப்போ காட்சி தர்றோம், அவ்வளோதான். அதர்வைஸ் இதெல்லாம் நிஜம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையும் பகவத்கீதையில் அவரே சொல்கிறார். அதனால் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே கடவுளுடைய ஒரு வடிவங்கள் தான். இதெல்லாம் பாருங்கள், ஒளியாக தான் இருக்கும். இது வரைக்கும் நான் காட்டாத கடவுளுடைய வடிவம் கிடையாது, அத்தனையுமே ஒளி வடிவங்களாக தான் இருக்கும். அண்டு ஒரு ஒளிங்கிறது என்ன, ஒரு நெருப்புன்னு வச்சுக்கோ, இல்லை வெளிச்சம்னு வச்சுக்கோ, அதை நீ பார்த்தா புரியும், அவ்வளோதான். ஒரு எதிரில் ஒரு ஒளியில் இப்போது மேகம் இருக்குது, அந்த மேகத்தில் நீ பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு வடிவம் தெரியும் இல்லையா. தேர் ஓட்டுற மாதிரி தெரியலாம், எந்த ஒரு வடிவம் உன் மைண்டுக்கு புலனாகுதோ அந்த மாதிரி தெரியலாம். ஆனால் அது நிஜமாக அந்த வாட்டர் வேப்பர்ஸ்னால் ஃபாலோ ஆகிறது தான் மேகம்னு சொல்லக்கூடியது. அது கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே வேறு ஷேப்புக்கு போகும் இல்லையா. அதனால் எதுவுமே உலகத்தில் நிஜம் இல்லை. ஆல் தீஸ் ஆர் கால்டு மாயாஸ். மாயான்னா என்ன, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதாக நாம் நம்புகிற தத்துவம், அவ்வளோதான். ஸோ உளனெனின் உளன், அலனெனில் அலன், ஆமென்றுரைக்கில் ஆமேயாம், அலதென்றுரைக்கில் அலதேயாம். நீ இருக்குன்னு நம்பினா இருக்குது, நீ இல்லைன்னு நினச்சா இல்லை, ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை. ஸோ நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இன்னே பிழைப்பம்மாங்கிறார். இப்போ நமக்கு இதெல்லாம் புரியாதியா, கும்பிட்டு தொலைக்கலாம், நமக்கு வேணும்னா கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீ இல்லைன்னு சொல்கிறதுனாலையோ நீ இருக்குதுன்னு சொல்கிறதுனாலையோ ஒரு சத்திய வஸ்து என்பது இருக்கிறதாகவோ இல்லாமல் போகிறதாகவோ இருக்கக்கூடாது.
அது இருக்கும், எப்பயுமே இருக்கும். அதனால் இதெல்லாம் ரிசர்ச்சுக்கு மாற்ற விஷயம் அல்ல. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டா, மிக்கு பரந்துளன் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டா அப்படின்றார். ஏன் எப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணாத, கடவுள் ஒரு ஜோதி மாதிரி, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீ கடவுளை கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதனால் நீ கடவுளை நம்பிப்பார். உன்னுடைய நம்பிக்கை அந்த கடவுள்கிட்ட இருந்து உனக்கு எந்த மாதிரியான ரிசல்ட்ஸை கொடுக்குதோ அதை வச்சுக்கிட்டு நீ கடவுளை பற்றி உன்னுடைய ஒரு கருத்து உருவாக்கத்தை கொண்டு வரலாம். நோ ஒன் ஸ்டாப்ஸ் யூ ஃப்ரம் மேக்கிங் யுவர் ஓன் ஃபார்முலாஸ் அபவுட் காட். அதனால் யூ டூ த ப்ரேயர்ஸ் இன் த வே யூ வாண்ட். ஆனால் கடவுள் என்பது ஒரு வெளிச்சம், எந்த உருவமும் கிடையாது. ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு, 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ. அவருக்கு ஒரு நாமமும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. நாம தான் சாஸ்திர நாமத்தை சொல்லி அவரை கும்பிட்டுன்னு இருக்கோம் அப்படின்னு. இப்போ ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் விட்டார் யார் அயலார், அவனுக்கு வேண்டியவங்க யார் வேண்டாதவங்க யார், எதுவுமே கிடையாது. ஈவன் யுவர் ப்ரேயர்ஸ் டு காட் உன்னை நீ செம்மைப்படுத்தி கொள்வதற்கு பயன்படுமே தவிர, நீ ப்ரே பண்ணுறதுனாலையோ ப்ரே பண்ணாமல் போகிறதுனாலையோ உனக்கு வர வேண்டியதோ நடக்க வேண்டியதோ நடக்காமல் போகாது. நீ ஒரு விதையை போட்டுட்ட, அந்த விதை முளைச்சே தீரும். நீ நல்லது விதைச்சிருந்தால் உன் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கும். நீ ஏதோ ஒரு பிறவியில் தப்பு தண்டெல்லாம் பண்ணியிருந்தால் அதே நீ தான் அறுவடை செய்யணும். கடவுள் இது எதுலேயும் தலையிடுறதில்லை. கடவுள் ஒரு உண்மையான ஜட்ஜி. அந்த ஜட்ஜு சட்டத்தினுடைய அடிப்படையில் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டையும் ஆராய்ஞ்சு பார்த்து எது கரெக்டுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குற வேலை தான் கடவுள் செய்கிறது. மற்றபடி அவர் எதுலேயும் தலையிட மாட்டார். நீ ஊதுவத்தி காட்டி கற்பூரம் காட்டி மணி அடிச்சதுனாலே நீ பண்ணதெல்லாம் மன்னிச்சிடுவார், நீ தப்பாக நினைக்காத, அப்படிலாம் பண்ண மாட்டார். எல்லாத்துக்கும் அவருக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதுபடி தான் அவர் செய்வார். ஆதிசங்கரர் ஸ்வர்ண ஆகர்ஷண யந்திரத்தை திருப்பதியில் பிரதிஷ்டை செய்தது மட்டுமல்லாமல் விஷ்ணு பாதாதிகேச ஸ்தோத்திரத்தையும் அருளி செய்திருக்கிறார். திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு வேட்டிக்கனுக்கு அடுத்தபடியாக ஆண்டு வருமானம் அதிகமாக இருப்பதற்கும், ஏழுமலையான் உலகத்தின் பணக்கார கடவுள் என்று சொல்லப்படுவதற்கும் ஆதிசங்கரர் திருப்பதியில் பிரதிஷ்டை செய்த ஸ்வர்ண ஆகர்ஷண யந்திரம் ஒரு அடிப்படை காரணம் என்று சொல்லப்படுகிறதே, இது சரிதானா? ஸ்வர்ண ஆகர்ஷண யந்திரம், அன்ன ஆகர்ஷண யந்திரம், ஜன ஆகர்ஷண யந்திரம் போன்ற யந்திரங்களை கோவில்களில் பிரதிஷ்டை செய்வதன் மூலம் செல்வ வளம், தானிய வளம், மக்கள் கூட்டம் இவற்றை ஈர்ப்பது ஆன்மீக ரீதியில் சாத்தியம்தானா? தி ஃபாலோயிங்ன்றதோ இல்லை ரெக்கக்னிஷனுங்கிறதோ ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரெக்கக்னைஸ் பண்ணா என்ன பண்ணாக்கிட்டேன்னா, கடவுளுக்கோ இல்லை கோடிசாமிக்கோ இல்லை எந்த மகானுக்கோ உன்னால் ஆக வேண்டியது என்ன? கோடிசாமிக்கு உன்னால் ஏதாவது ஆகணுமா? அவர் இருந்தபோதே ஒன்றும் தேவையில்லை. அவருக்கு இப்படி தான் உட்காந்துக்கினே இருப்பார். நீ போய் அவருக்கு எதனா சாக்லேட் கொடுத்தியானா வாயில் ஆணம் வாங்கிட்டு அப்படின்னு உங்கள் கையில் தூக்கிட்டு வர, அவர் தான். இவ்வளோ தான் அவருடைய வாழ்க்கை தத்துவமே. ஸோ அவருக்கு தேவைகளே இல்லை. வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையலை. வேணும் வேணாங்கிற எந்த ஒரு பாவனையும் இல்லாத ஒருவனுடைய திருவடிகளை, கடவுளுடைய திருவடிகளை யார் பற்றி கொண்டார்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் உலகத்தில் இல்லை. பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில். உனக்கு தான் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்க, அதையெல்லாம் நீ தாண்டணும்னு சொன்னாக்கா நீ ஆரூரா என்று அலற்றான்னு இல்லை. நீ போய் திருவாரூரில் இருக்கிற சாமியை கும்பிடு, நீ உருப்பண்ணுன்னா. நீ கும்பிட்டாலையும் சாமிக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்போ கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டா விருப்பிலராயினார் அப்படிங்கிறது தான் மனுஷங்களுக்கே ப்ரிஸ்கிரிப்ஷன். கடவுளை நீ லவ் பண்ணு, மோட்சம் வேணுங்கிறதுக்காகவோ துட்டு வேணுன்றதுக்காகவோ கடவுளை நீ போய் கும்பிடணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிறது. எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ உனக்கு என்ன எழுதியிருக்கோ நமக்கு உள்ளது தானே வரும். இதே கொஞ்சம் கடிச்சு சொல்லு, நமக்குள்ளது தானே வரும் அப்படின்னா. நமக்குள்ளது தானே வரும், நமக்குள்ளது தானே வரும். அதனால் நம்ம ஆசைப்படுறதுனாலையோ பண்ணாததுனாலையோ வர வேண்டியது வராமல் போகாது, நடக்க வேண்டியது நடக்காமல் போகாது. நம்முடைய செயல்கள் சிந்தனைகள் மூலமாக அதை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இப்போது ஒரு கோயிலுக்கு 2 பேர் போனாங்க. ஒரு ஆள் நல்லா பக்தியாக சுற்றின்னு வந்துனே இருந்தான், ஒரு தேள் கொடிச்சு. இன்னொரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கிடச்சிது.
இப்போ கேட்குறான், என்ன என் கடவுளை ஒருத்தன் சுற்றுறான், அவனுக்கு தேள் கிடைக்குது, இன்னொருத்தனுக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது, நாஸ்திகன் அவன் 10,000 ரூபாய் கிடைச்சவன், இவன் பக்தன் அப்படின்னு. இப்போ அதுக்கு பதில் சொல்கிறார் ஒரு மகான், இவன் பாம்பு வச்சு சாக வேண்டியவன் கடவுளை சுற்றி வந்ததுனால தேள் கொட்டி தப்பிச்சான். இன்னைக்கு அவனுக்கு 1 கோடி ரூபாய் வர வேண்டியது, அவன் நாஸ்திகனாக இருக்கான், உருப்படல் இந்த ஜென்மத்தில், அதனால் 10,000 போச்சு அப்படின்னாலாம். அதனால் எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். இந்த ஜனங்க தங்களை அறிவாளிங்கன்னு நினச்சிக்கிட்டு கடவுளை ஏமாத்துறதா நினைக்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு மூட்டை நிறைய பணம் கிடச்சிது, கடவுளை பார்த்து மேலே சொன்னான், கடவுளே இந்த மூட்டையை நான் மேலே தூக்கி போடுவேன், உனக்குள்ளது நீ எடுத்துன்னுட்டு எனக்குள்ளது நீ கீழே போட்டுரு அப்படின்னாங்க. இது பாசாங்க இல்லாமல் என்ன, இது ஒரு கடவுளை ஏமாற்றிட்டோங்கிற ஒரு சீடோ இருக்கே தவிர இது நிஜம் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி பக்தர்கள் எல்லாம் அப்படி தான். இவன் ஒரு அர்ச்சனை பண்ணுறதுனாலையோ அபிஷேகம் பண்ணுறதுனாலையோ ஏதோ ஒரு கோயிலுக்கு ஒரு டியூப் லைட் போட்டு அதில் இவன் பேர் முனுசாமி நாயக்கர்னு எழுதிக்கிறதுனாலையோ எல்லாம் ஒன்றும் நடக்காது. எல்லாத்தையும் கடவுள் தான் உனக்கு கொடுத்தான். அப்போ நீ நிஜமான ஆளாக இருந்தால் உன் வீட்டு வாசலில் ஒரு பாடி எழுதி வையன், கடவுள் எனக்கு கொடுத்தது இந்த பங்களா, 3 பொண்டாட்டி, 4 குழந்தைங்க, பேங்க்கில் இவ்வளோ ரூபா அப்படின்னு எழுதி வையன் பார்க்கலாம். உனக்கு கடவுள் கொடுத்ததெல்லாம் நீ எழுதி வைக்க மாட்டேன். கடவுளுக்கு நீ கொடுத்த டியூப் லைட்டு 110 ரூபாய் இருக்கும், அது மாதிரி நீ எழுதணும், உன் பேர் எழுதணும். நிறைய பேர் நான் பார்த்தேன், நம்மக்கிட்டே ஒருத்தர் இருந்தார், அவருடைய இறந்துட்டார். இப்போ நான் ஒரு வாட்டர் இது வாங்கி வைக்கிறேன், அப்புறம் தான் பணம் கொடுப்பேன், முதல்ல என் பொண்ணு பேர் எழுதிருங்கன்னாரு. நிஜமா பொண்ணு பேரை முதல்ல எழுதினுமா, அவர் அப்புறமா பணம் கொடுப்பார். நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் இங்கே பழக்கம் இல்லைங்க, நாங்கள் பேரெல்லாம் எழுத மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் இந்த கோயிலில் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் அர்ச்சனை அபிஷேகம் டிக்கெட்டெல்லாம் பண்ணுற பழக்கமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே பூஜை, யார் வேணால் பல்லக்கு, யார் வேணால் தேர் இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். உட்காந்து இருந்தால் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறது, பாகுபாடு எங்கே வந்துச்சு? அதனால் ஒரு மழை மாதிரி இருந்தால் அதுதான் தெய்வீகம். மழை கலர் நிலத்திலையும் பெய்யும், வயல்லையும் பெய்யும், ஓடுற ஆற்றுலையும் பெய்யும், சாக்கடையிலையும் பெய்யும். அந்த மாதிரி கடவுளுடைய அருள் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். நித்துணையும் பேதம் வராது அப்படின்னா அதுதான் அர்த்தம். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் யோக்கின்றார், இதுதான் வள்ளலார் பிரிஸ்கிரிப்ஷன். அப்போ கடவுளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். நீ சாக்கடையாக இருந்தால் வேஸ்ட் ஆக்கிட்ட, நீ வயலாக இருந்தாக்க 4 பச்சைன்னு பயிர் வரும், ஆறாக இருந்தால் குடிக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கெல்லாம் யூஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிறோ அப்படி தான். கடவுள் யாருக்காகவும் எந்த பேதமும் காட்டுறதே கிடையாது, எல்லாரையும் ஒரு மாதிரி தான் நடத்திட்டு இருப்பார். அப்போது மூக்குக்குள்ளே காற்று போகுது, நல்லவங்க மூக்குக்குள்ளி தான் போகுது, கெட்டவங்க மூக்குக்குள்ளி தான் போகுது இல்லையா? எந்த ஒரு விஷயமும் இயற்கையில் இருக்கு இல்லையா, அதில் மருந்துக்கும் இல்லை செயற்கை, அதில் செயற்கையே கிடையாது, அதுதான் இயற்கை. அப்போ கடவுள் ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அதனால தான் நீ யாரையாவது பார்த்தியானாக்கா, வாட் இஸ் இஸ் ட்ரூ நேச்சர் அப்படின்னுவேன். அவனுடைய ட்ரூ நேச்சர் என்ன அப்படின்னா, நேச்சர் இஸ் இஸ் ட்ரூ நேச்சர். தனக்காக இயற்கையில் கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக மென்காற்று வீசவில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். இப்போ இந்த உலகத்திலே எல்லாரை விட அறிவாளியாக படைக்கப்பட்ட மனிதன் சுயநலம் முடிச்சுட்டு அலைகிறான். வேண்டியவங்க வேண்டாதவங்க பார்க்குறான், பேதங்கள் எல்லாம் பார்க்குறான். இந்த மாதிரி இருக்கிறவனை பார்த்து கடவுள் சிரிக்கிறான். வேண்டியாங்க இதெல்லாம் தவம் யாண்டு முயலப்படும், என்னெல்லாம் கேட்குறீங்க எல்லாம் கிடைக்கும், அதுக்காக தவம் செய்கிறார். இப்போ தவம்னா என்ன? நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பார்க்கறது. உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை, மற்றவங்களுக்கு முடிஞ்சால் நல்லது செய்கிறது, இல்லை கெட்டது பண்ணாமல் இருக்கிறது, இவ்வளோதான் தவம். ரெண்டே தான். எது நடக்குதோ அதெல்லாம் அனுபவிக்கிறதும், மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது, கெட்டது செய்யாமல் இருக்கிறது. இது எல்லாரும் செய்கிறோன்னு நினைக்கிறியா? எல்லாத்துலேயும் ஒரு காரியவாதம், எல்லாத்துலேயும் ஒரு சுயநலம். அதனால் அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்ததென்றாலுங்கிறான் கம்பர். தேவர்களுக்கு தெரியாத அன்புன்னா என்னான்ட்டு. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்ற மதம் சலித்தட்டுங்கிறார் வள்ளுவன். அன்பில்லாத ஒரு வாழ்க்கை என்பது பாலைவனத்தில் வறண்டு போன ஒரு மரம் இருக்கிற மாதிரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிறார் எல்லாம் தமக்குரியருங்கிறார் வள்ளுவர். அன்பு இல்லாதவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும், இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. அன்புடைய என்ன பண்ணுவானா, யாருக்காவது நல்லது நடக்குதுன்னா பாப்பா நீ எலும்பு கூட எடுத்துன்னு போவானே, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? பண்ணியிருக்காங்க. ததீசி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பயங்கரமான தவம் செஞ்சு அவருடைய முதுகெலும்பு வைரம் பாஞ்சு வஜ்ரம் மாதிரி ஆகிப்போச்சு. இந்திரன் ஒவ்வொரு தடையும் அசுரர்கள் கூட சண்டை போட்டு தோத்துக்கினே தான். அப்போ அவனுக்கு சொல்கிறாங்க, நீ வஜ்ராயுதத்தை பண்ணணும், வஜ்ராயுதம் பண்ணுறது அது ஈஸி இல்லை,
சதீசி முனிவர் 10,000 வருஷம் தவம் பண்ணி அவர் முதுகெலும்பு அந்த வஜ்ரம் மாதிரி ஆயிருக்கு, அந்த முதுகில் நீ வஜ்ராயுதம் பண்ணணும். இவர் போய், சாமி உங்களால் உலகட்சேமத்துக்காக ஒரு காரியம் ஆகணும், என்ன பண்ணணும், உங்கள் முதுகெலும்பு தான் எனக்கு வேணுன்றார். அதுக்கு என்ன இருக்குது, உலகத்துக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் கேட்குற, எடுத்துன்னு போன்னு சொல்லி கொடுத்துட்டார் சதீசி முனிவர். அப்போ அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, அன்பு இருந்தால் எலும்பு கூட எடுத்துன்னு போடான்னு சொல்லிடுவாங்களாம். இப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் உலகத்தில். எதுக்காகவும் கவலைப்படாமல் உலகம் நல்லா இருந்தால் போருங்கிற மாதிரி, அதுக்கு நான் ஏதாவது மாநிலம் பயனுற வாழ்வதற்கேங்கிற மாதிரி ஒரு வல்லமை பெற்றவர்கள், அதை பகிர்ந்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். உலகத்தில் எவ்வளவோ பேர் அந்த மாதிரி மகான்கள் வர்றாங்க. மகன்களுக்கும் மகான்களுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். மகன்கள்ன்றது ஜனங்க, நார்மல் ஜனங்கள்லாம். அவங்க தன் பிள்ளை தன் பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம் பாரதிதாசன் சொல்கிற நிலையில் இருப்பாங்க. எம்புடாட்டி எம்புல குட்டிங்கன்ற மாதிரி. தொல்லுலக மக்கள்லாம் ஒன்றே என்னும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வேண்டியவங்க தான். அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா நான் கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா, அது தாய் உள்ளம், தனி உள்ளம். அதில் தானே இன்பம் இன்பம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாரதிதாசன். அதனால் எத்தனை பேரால் அப்படி இருக்க முடியும்? இப்போது என்னுடைய ஜாதகத்துக்கு நான் பணக்காரனாக இருந்தே ஆகணும், என் தலையெழுத்து. அப்போ உனக்கு எனக்கு கிடைச்ச அளவு இல்லை, எனக்கு கொடுத்த அளவு கடவுள் வசதிகளில் கொடுத்துருந்தாக்கா நீ என்ன பண்ணியிருப்ப? 2-3 கார் வாங்கி விட்டுருப்ப, ஒரு பங்களா கிங்களா பெருசாக கட்டி அந்த வீட்டில் பெரிய ஃபர்னிச்சர் எல்லாம் போட்டு ஷோகேஸ் எல்லாம் பண்ணிட்டு வரவங்கக்கிட்டலாம் இதுதான் பாத்ரூம் இதுதான் கக்கூசும் காட்டின்னு இருப்பேன். உனக்கு பணம் வந்தால் இவ்வளோ தானே நீ செய்ய போகிற. எனக்கு வந்த பணத்தை நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை, எல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன். வர ஜனங்களுக்கு எவ்வளோ நல்லது சொல்ல முடியுமோ இல்லை நல்லது செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்கேன். இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் இதில் நான் ட்ரஸ்டி கூட கிடையாது. யாரோ பேர் இருக்கிறாங்க, யாரோ பாடுறாங்க, யாரோ உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க, எல்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது இல்லையா. அதான் அதனுடைய போக்கில் அது நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி உன்னால் பண்ண முடியாது, அதனே மகான் ஆகிட்ட, உனக்கு கொம்பு மலிச்சிச்சுன்னு அர்த்தம். உன்னால் இப்போத்துக்கு பண்ண முடியல இல்லையா. உன்னுடைய வீடு, உன்னுடைய மனைவி மகன் மகள் இவ்வளோ தான் உன்னுடைய டார்கெட். அவங்களுக்கு நீ சம்பாதிக்கிற, அவங்களுக்கு நீ செலவு பண்ணுற, அதுக்கு மேலே உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஆனால் நானே என்ன பண்ணுவேன்னா, ஆற்றில் போட்டாலும் வளர்ந்து போடணும்னு ஒரு பாலிசி வச்சுருந்துருப்பேன். அதனால் தானம் பண்ணுறதுல கூட நம்ம தக்காருக்கு வேளாண்மை செய்து தகுதியுடையவங்களுக்கு நிறைய பண்ணணும். தக்கார் தகவிலார் அப்படிங்கிறார். வேண்டியவங்க வேண்டாதவங்க, உருப்படுறவங்க உருப்படாதவங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதனால் எல்லாத்துலேயும் ரூல்ஸ் இருக்குது. நம்ம தாராளமாக இருக்க வேண்டியது தான். ஆனால் எல்லாத்துலேயும் ரூல்ஸ் இருக்கும். அதை ஒரு உங்கள்கிட்ட ஒரு 10 இட்லி இருக்குன்னு, 10 இட்லியே நீ 2 இட்லி 5 பேருக்கு கொடுக்கணும். ஒரு ஆளுக்கிட்ட 10 இட்லி கொடுத்தாக்க அவன் எங்கே தின்ன போகிறான் இல்லையா, வேஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். அதனால் கடவுள் உங்கள்கிட்ட அறிவாக இருக்கார். அதனால் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது ரைட்டு எது ராங்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உனக்கு கடவுள் அறிவை கொடுத்துருக்காரு. அதை வச்சு வாழ்கிற வித்தை நீ தான் கற்றுக்கணும். கடவுள் வந்து சொல்ல மாட்டார் இதை செய்ய வேண்டியதில்லை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். முற்காலத்தில் தெய்வ ஓவியங்கள், காலண்டர்கள் இவற்றை வீட்டில் வைத்து வணங்குகிற வழக்கம் நம்மிடையே இல்லை என்றும், ஓவியர் ரவிவர்மாதான் முதலில் தெய்வ ஓவியங்களை வரைந்து மும்பையில் அச்சிட்டு மக்களிடம் கொண்டு சேர்த்தார் என்றும், அதன் பின்னர்தான் தெய்வ ஓவிய வழிபாடு வீடுகளில் ஆரம்பித்தது என்றும் ஒரு ஆன்மீக கட்டுரை தெரிவிக்கிறது. காஞ்சி பெரியவர் கூட அடையாளங்களுடன் வரையப்படும் தெய்வ ஓவியங்களை வீட்டில் வைத்து வழிபடுவதில் எவ்வித தவறும் இல்லை என்று கூறியிருக்கிறார். ஆனால் தற்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்றளவும் நம்மால் போற்றி பாதுகாக்கப்பட்ட வழிபாட்டுக்குரிய நமது தெய்வங்களை அவற்றின் அடையாளங்கள் ஏதுமே இல்லாமல் உருவாக்கி அதன் மூலம் மக்களும் அவற்றை வணங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதே, இது சரியான வழிமுறைதானா? அவரவர் தத்தமது அறிவகை அப்படிங்கிற அவங்கவுங்களுக்கு ஒரு ஐக்கியூ இருக்குது, ஒரு அறிவு இருக்குது. அந்த வழியில் கடவுளை அடைவார்கள். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். நீ கல்லை வச்சு கும்பிட்டாலையும், பித்தளை செம்பில் வச்சு கும்பிட்டாலையும், காயத்தில் வச்சு கும்பிட்டாலையும், இல்லை மனசுக்குள்ளே கும்பிட்டாலையும் எதுவுமே தப்பில்லை. நீ கூடும் மண்வினில் கும்பிடலே அன்றிங்கிற மாதிரி நீ கும்பிடுறியாங்கிறது தான் முக்கியமே தவிர பாவனை. ஒரு குழந்தைக்கு நடவண்டி தேவைப்படுது, நீ இப்போ நடவண்டி நடக்கிறியா? அப்போ ஒரு படிநிலையில் இருக்கிற பக்தனுக்கு, ஒரு சாதகனுக்கு இந்த உருவ வழிபாடெல்லாம் தேவைப்படும்.
அது கேலண்டரில் பிரிண்ட் அடித்து வந்தால் என்ன, இப்போது அந்த காலத்தில் பிரிண்டிங் மீடியா வந்திருக்காது, அதனால் இவங்க பெயிண்ட் பண்ணி அதை ராஜாரி மரணமாக அவங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் மீடியா வந்துடுச்சு. பிரிண்ட் மீடியாவில் முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் வந்துச்சு, அதுக்கப்புறம் கலராக வர ஆரம்பிச்சிச்சு. தமிழ்நாட்டில் சினிமா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு. முதல்ல பேசா படங்கள் வந்துச்சு, ஊம படங்கள். அதுக்கப்புறம் பேசும் படங்கள் வந்துச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதுக்கப்புறம் வந்து கேவா கலரு, ஈஸ்ட்மேன் கலர்னு வந்துச்சு. மாறி வந்துருக்கும். விஞ்ஞானம் வளர வளர எல்லாமே மாறிக்கிட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, 3D இந்த மாதிரிலாம் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது 200 வருஷத்துக்கு முன்னே 100 வருஷத்துக்கு முன்னே இல்லைன்னு நம்ம ஏன் சொல்லணும். 1980களில் தான் டிவியே வந்துச்சு மெட்ராஸ்க்கு. அதுக்கு முன்னால் பாம்பேயில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. பாம்பே டிவியில் மெட்ராஸ் ப்ரோக்ராம் ஏதாவது காட்டுவாங்க, அவ்வளோதான். ஸோ 80க்கு அப்புறம் தான் டிவி வந்தது. இன்றைக்கி டிவி இல்லாத வீடுங்களே இல்லை. ஒரே வீட்டில் 2 டிவியெல்லாம் வச்சுன்னு இருக்காங்க. உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிக்கோ, கும்பிடு கடவுளை, அவ்வளோதான். எப்படி கும்பிட்டா என்ன, 4 இது இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். சரீரத்தினால செய்கிற பூஜைக்கு பேர் சரியை. அதில் இந்த மாதிரி கோயிலில் வர்றது, கும்பிடுறது, உங்கள் வீட்டில் சின்ன பொம்மை வச்சுன்னா அபிஷேகம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் சரியை. கிரியை என்னாக்கா கண்ணை முடின்னு உட்காந்துட்டு ஜபம் பண்ணுறது. டு கிரியேட் எனர்ஜி இஸ் கிரியை. யோகம் பண்ணுறது என்ன, ஒரு வெளியில் இருக்கிற விஷயத்தை நமக்குள்ளே இருக்கிற விஷயத்து கூட கனெக்ட் பண்ணி வருது. அதாவது 2வதுல வந்து தகுடு இதெல்லாம் இருக்கும். கிரியை, இதாவது சரியே கிரியையில் தகுடு எல்லாம் இருக்கும். நீ சில மந்திர உச்சாரணங்களை சொல்லி அதனுடைய ரிவர்ஸ் எஃபெக்ட் உன் உடம்பு கிடைக்கிற மாதிரி நீ பண்ணிக்குவ, இதுதான் கிரியை. 3வது யோகம். யோகம்னு வர்றபோது என்னாகும், கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு வெளிக்காற்றையும் உள்காற்றையும் நினச்சிக்கிறது. உன் மைண்டில் நீ வச்சுருக்கிற ராமரோ முருகரோ சிவனோ ஏதோ ஒன்றத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு மனசுக்குள்ளேயே வந்து இருந்தார் இல்லையா, பூசலார் நாயனார் காஞ்சிபுரத்தில் மரத்தடியில் உட்காந்துட்டு சிவ பூஜை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன்னாரு, அந்த மாதிரி பண்ணிக்கிறது. அது 3வது நிலை. ஞானம்ன்ற போது என்ன, யானே தான் கடவுள்ன்றது. 4வது நிலையில் என்னாகும், வெளியே பார்க்கப்படும் பொருளும் பார்க்கிறவனும் இருக்கவே மாட்டாங்க, நாமே தான் கடவுள்ங்கிற ஒரு பாவனைக்கு போகிறது. நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே, யானாகி என்னை விழுங்கி தானாய் தன்னை நின்றது தற்பரமே அப்படின்னு. மீ அண்ட் மைன் இதெல்லாம் முழுங்கிட்டு கடவுள் மாத்திரம்தான் நம்மகிட்ட இருக்காரு. இப்போ நான் வேறு நீ வேறு இல்லைங்கிற ஒரு பவதீதம், மிக உயர்ந்த நிலைக்கு போகிறதுங்கிறது. அப்போ நீ உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் உனக்குள்ள இருக்கிற கடவுளுக்கு. நீ சாப்பிட்றியா, முருகா சாப்பிட்றாப்பா, நீ குளிக்கிறியா, இந்தாம்மா குளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லு. நீ ட்ரெஸ் பண்ணுறியா, எந்த சாமி உனக்கு தான் இந்த பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறது. நீ தூங்கினாக்கா நான் உனக்காக தான் தூங்குறேன்றது. இது ஒரு பாவனை. இப்போ அருணகிரி பெருமான் கதிர்காமத்துக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற முருகன் மேலே ஒரு மாலை இருக்கும் இல்லையா கழுத்தில், ஸோ அதை எனக்கு கொடுங்குறார். நீ மார் தங்கு தாரை தந்த அருள்வாயேங்கிறார். உன் மார் மேலே ஒரு மாலை இருக்குது இல்லையா, அதை எனக்கு கொடுங்குறார். என்னடா நீ தானே சாமிக்கு மாலை கொடுக்கணும், அவர் போட்டுக்கிற மாலையை நீ கேட்குறியே அப்படின்னு கேட்டாக்கா அவர் சொல்கிறாரு, யாருமே உலகத்தில் நான் தான் கடவுள்னு சொல்கிறது இல்லை. இந்த முருகன் சொல்கிறான், இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே. உலகத்தில் முருகா நீ ஒருத்தனா நான் தானே கடவுள்னு தில்லா சொல்கிற, அதனால் நீ மார் தங்கு, அதனால் அந்த மார்பு மேல் இருக்கிற மாலைக்கு ஒரு மரியாதை. நீ மார் தங்கு தாரை தந்த அருள்வாயே அப்படிங்கிறார். அப்போது நான் கடவுள்னு ஒருத்தன் சொல்கிற போது அது நமக்கு ஒரு முரண்பாடாக இருக்கும். ஏன்னா நம்மெல்லாம் கீழே விழுந்து எந்திரிச்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி கும்பிட்டு பழகிட்டோம். ஒரு ஆள் நானே தான் கடவுள் அப்படிங்கிறான்னு வச்சுக்கோயேன். அப்போ நமக்கு அவன் ஏதோ நாஸ்திகன் மாதிரி தெரியும் இல்லையா. அவன் நாஸ்திகன் அல்ல, பழுத்த ஆஸ்திகன். இன்னும் பிஞ்சு காயெல்லாம் தாண்டி அவன் பழுத்து போயிட்டான். இது எல்லாருக்கும் வருமா? அதனால் சம்ரஷ்னால ஒரு பாட்டு இருக்கும், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நான் கடவுள் என்று சொல்லி திரிகின்றாராம் அப்படின்னு. என்னை பற்றி இளந்தேவன் கவி எழுதின கவிதை அது. ஒரு ஆள் தமிழ்நாட்டில் நான் தான் கடவுள்னு சொல்லி திரிகிறாராம். தான் கடவுள் என சொல்லி திரிகின்றாராம், தமிழ்நாட்டில் ஒரு மனிதர் தினமும் என்று ஏன் இரைச்சல் கேட்கிறது என்று, யார்கோ இறைப்பை வரை எரிகிறது சென்று, சொல்லுவோன் கடவுள் நீ கடவுள், நாம் எல்லோரும் ஜோதியிலே ஏற்றியதோர் சுடரே என்று
நான் கடவுள் எனச் சொல்லும் அந்த நண்பன் நாள்தோறும் சொல்லுவதேன் கேட்பதில்லை. சிவசங்கர் பாபா அவர் மாத்திரம் கடவுள்னு சொல்லலையே, நீயும் கடவுள் தான்பா, நான் எங்கிட்ட இருக்கிற கடவுளை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ உங்ககிட்ட இருக்கிற கடவுளை தெரிஞ்சிக்கல அப்படிங்கிறது தான் அவருடைய மெசேஜ். அவர் முதல்ல சொல்கிற வார்த்தையை கேட்டுவிட்டு அது என்ன நான் கடவுள்ன்றாரு, நீ கடவுள் நான் சொல்லணும், அது ஏன் உங்கள் அதில் விழ மாட்டேன்னுது? யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு பிஹேவ் லைக் காட் ஆர் ஃபைண்ட் த ஒன்னஸ் வித் காட், இல்லையா? அதுதானே அதுக்கு மீனிங்கு. அதனால் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம், நம்ம சொல்லாத விஷயங்கள் இல்லை, மக்களுக்கு புரியறது இல்லை. நான் எவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன். ஒரு வீட்டில் ஒரு கக்கு சொம்பு இருந்துச்சு பரன் மேலே. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், நான் கங்கைக்கு போகிறேன் சார், உங்களுக்கு ஒரு சொம்பு இருந்தால் கொடுங்க, நான் கங்கா ஜலம் கொண்டு வரணும்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி சொம்பு இல்லை, ஒரு கக்கு சொம்பு வேணா யூஸ் இல்லாமல் இருக்குதுன்னு, கொடுங்க சார்னா. வாங்கின்னு போய் நல்லா புளி போட்டு தேய்ச்சான், எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சான், நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. போய் கங்கா தீர்த்தத்தை வச்சு அதில் ஒரு மாவெல்லத்தை வச்சு ஒரு தேங்காய் வச்சு நாதஸ்வரத்தோட கங்கா ஜலத்தை எடுத்துன்னு ஊருக்குள்ளே வரான். ஒரு 2 பக்கம் ஜனங்க நின்று நம்மளுக்கு கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்க மாட்டானான்னு நிற்கிறாங்க. அதில் இவனும் போய் நிற்கிறான். அப்போ இவன் கங்கா ஜலத்தை அந்த சொம்பில் தாங்கின அப்புறம் அதுக்கு ஒரு பவுஸ் வருது, இல்லாத வரைக்கும் அது கக்கு சொம்பு தான், இவரே அந்த கக்கு சொம்பு தானே வச்சுக்கினே இருந்தான். அதனால் உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய எண்ணங்களால் உருவாக்குது. வெள்ளத்தனையும் மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதனால் மனுஷனுடைய எண்ணம் தான் வாழ்க்கை. ஒரு ஆள் கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சான், என்ன தான் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். எது பார்த்தாலே அவனுக்கு யூஸ் ஆகும் போல் தெரியுது. ஒரு இது இருக்கு இல்லையா, டூத் ப்ரஷ் 5 ரூபா தான், அதை தூக்கி போடுறதுக்கு கூட மனசு வராது, சீப்புகள் ஊற்றி வச்சுக்கிறவன் இருக்கானா. ஒரு ஹஸ்பண்டுடைய வேஷ்டி கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா அதை கீசி ஓடு துறைக்கிறதுக்கு வச்சுக்கிற மேலே இருக்காங்களா இல்லையா? அப்போ நம்மளால் எதையுமே தூக்கி போட முடியாது. இவன் பார்த்தான், நான் கடவுளுக்கு எதையாவது கொடுக்கணுமேன்னு சொல்லி எதையோ பார்க்குறான், ஒன்றும் செட் ஆகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நல்லா சக்கரை பொங்கலெல்லாம் சாப்பிட்ருந்தானா, மறுநாள் காத்தால பாத்ரூம் போகிறான். போகிறபோது இதை கொடுத்துடலாமா சாமிக்கு அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு தேவையில்லாத விஷயம் பாத்ரூமுக்குள்ளே போகுது இல்லையான்னு. அப்போ அது பாத்ரூமுக்குள்ளேருந்து அது சிரிச்சிச்சான், அட பாவி, நான் 8 மணி நேரத்துக்கு முன்னால் கம்மகமான முந்திரி பருப்பு நெய் சக்கரை திராட்சை எல்லாம் போட்டு வயிற்றுக்குள்ளே போன பாவத்துக்கு என்ன உதவாதுன்னு சொல்றியா, நீ தாண்டா உதவக்காரன்னுச்சான். இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட என்ன இது, கண்ணில் புசல், மூக்கில் சளி, வாயில் கப்பு, காதில் குளுமி, உடம்புல நம்ம பாத்ரூம் போகாத வரைக்கும் மலம் மூத்துறோம். இது ஒரு மேட்ரா? நீ ரோட்டில் போகிறப்போ அந்த காலத்துலலாம் கக்கூஸ் வண்டின்னு தள்ளின்னு வரும் கிராமத்தில், அதை பார்த்து நிறைய பேர் மூஞ்சி முடிக்கும். இவனுக்கு தெரியாத விஷயம் என்னன்னாக்கா இவனே அதுதான், அது வெளியே தெரியுது வெளியே தெரியல. அதனால் உலகத்தில் அவனவனுக்கு ஒரு பக்குவம் வர்ற போது தான் தெரியும். இப்போ உண்மையான ஹை லெவலுக்கு போனவன் என்ன பண்ணுவான், கடவுளுக்கு எதை கொடுக்கறதுன்னு யோசனை பண்ண மாட்டான். எனக்கு உள்ளதெல்லாம் உனதென்று அழித்து விட்டேன் உனக்கே பரம், எங்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கோ கடவுளே, எனக்கு உள்ளதெல்லாம் நினைதென்று அழித்து விட்டேன் உனக்கே பரம், நீ நடுக்கடலில் வீழ்கினும் என்னை கரையேற்றுதல் திருவுளமே. நான் கடலில் ஊழ்ந்தாலையும் ஊழ்ந்துருவேன், நீ தான் என்னை கரையாற்றணுமா இல்லை முழுகடிக்கணுமான்றதை யோசனை பண்ணணும். அன்றே என்ற ஆவியும் உடமை எல்லாமும் குன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. கடவுளே நீ என்னை ஆட்கொண்டாய், அந்த நேரத்திலே என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இனி நன்றே செய்வாய் பிழையோ செய்வாய், நானே அதற்கு நாயகமே. நல்லது பண்ணாயனா கெட்டது பண்ணாயனா அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், ஏன்னா நானே உன்னுடையவன். குருநானக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அரிசி கடையில் நாடக கடையில் வேலை செய்கிற மாதிரி பாயாக இருந்தார், வேலை செய்கிற வேலைக்கார பையன். இப்போ ஒரு ஆள் அவர்கிட்ட கோதுமை கேட்குறான். இவர் கோதுமையை அளந்து போடணும்ல, அப்போ 1 2 3 இப்படி போட்டுனே இருக்கிறார் கோதுமை. 10னா 10, 11னா 11, 12னா 12, 13னா 13, அதுக்கப்புறம் 14. இவர் 10 11 12 ஆகிப்போச்சு, 13 வந்துச்சு. இவர் மைண்டில் கடவுளை நினச்சிட்டு இருக்காரா, 13னா நான் உன்னுடையவன் அர்த்தம், ஓ காட் ஐ பிலாங் டு யூ அப்படின்னு அர்த்தம். அதனால் 13 அப்படின்னு போட்டுனேங்கிறாரு. கடைக்கார முதலாளி வெளியிருந்து பார்க்குறான், குவிஞ்சு கிடக்குது கோதுமை. ஆனால் இவர் தலையை சுற்றி ஒரு ஒளி வட்டம். பார்த்த உடனே, அப்பா இவ்வளோ பெரிய ஆள் என் கடையில் வேலைக்கு இருந்தியே, நான் ரொம்ப பாக்கியவான், இனிமேல் நான் உனக்கு என்ன வசதி வேணால் செஞ்சு தரேன், என்கிட்ட நீ வேலைக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுவான்.
இது பஞ்சாபில் சர்தார்ஜிங்க எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம். தேரா பந்தி அப்படின்னு அர்த்தம். பந்தின்னா சொந்தம்னு அர்த்தம். தேரா பந்தின்னா கடவுளுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மைண்டு தான் வாழ்க்கை. நீ நிஜமாகவே கடவுள்கிட்ட இணைஞ்சு போயிட்டேன்னா உனக்கு எதை பற்றியுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிகாஸ் யூ ஆர் டோட்டலி சரண்டர்ட் டு காட். ரெண்டு திரௌபதி தன்னை கற்பை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக கை இப்படி பிடிச்சி பாச்சா, துச்சாதனம் புடவையை உருள்ற போகுது. அவளால் முடியல. கடைசியில் கிருஷ்ணா பரந்தாமா அப்படின்னு தூக்குனான். அப்போ மேலே எங்கேயோ கிருஷ்ணர் தாயம் விளையாடின்னு இருந்தாரா, சாரி வந்துக்கிட்டே இருக்குது. இவன் இதுன்னுங்கிறான், புடவை ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ என்னால் முடியுங்கிற நினைப்பில் நீ ட்ரை பண்ணியானாக்கா யூ வில் ஹாவ் யுவர் ஓன் கர்மாஸ். என்னால் முடியாது அப்படின்னு ரெண்டு கையை நீ தூக்கிப்பார், கடவுளுடைய ஹெல்ப் எப்படியாவது வந்து சேரும். ஏதாவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் கடவுளுடைய ஹெல்ப் உனக்கு கட்டாயம் கிடைக்கும். ஆனால் அந்த சரண்டர் எல்லாருக்கும் வருமா? என்னால் முடியுங்கிற ஒரு ஈகோ இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட, அதுதான் நம்முடைய ப்ராப்ளமே. என்னால் முடியாது அப்படின்றது தான் ஹையஸ்ட். எனக்கு உள்ளதெல்லாம் உனதென்று, மானம் மாமானம் பேர் புகழ் நல்லது கெட்டது எதுவும் கிடையாது, உனதென்று அழித்து விட்டேன், உனக்கே பரம், நல்லது கெட்டது எல்லாமே உனது தான் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சரண்டர் வரணும். அதான் நான் அடிக்கடி சொல்கிறது, கண்டிஷன்டு சரண்டர் அப்படின்னு பேர். கண்டிஷன்டு என்னன்னா எல்லா வகையிலையும் உருப்படுறதுக்கான சரணாகதி. கண்டிஷனல்னா என்ன? நீ எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தியானா முதல் மாத சம்பளம் உனக்கு போடுறேன் அப்படின்றது, அது கண்டிஷன்டு. ஸோ கண்டிஷனுக்கு கடவுள் ஒன்றும் கட்டுப்பட மாட்டான். கண்டிஷனல் கட்டுப்பட மாட்டான், கண்டிஷனுக்கு கட்டுப்படுவான். ஸோ நமக்கெல்லாம் அந்த மாதிரி வருதா? நீங்கள் யோசனை படிப்பார். எது வந்தாலையும் கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனை இருக்கணும். இதெல்லாம் செஞ்சவங்க தான் பெரியவங்க. இன்றைக்கி நான் அப்பர்ன்னு ஒன்று உனக்கு தெரியுது. ஏன் அவரை கல்லை கட்டி கடலில் போட்டாலையும் சுண்ணாம்பு காலவாயில் உட்கார வச்சாலும் அவர் நற்றுணையாவது நமச்சிவாயமேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். பிரகலாதனை அவங்க அப்பங்காரனே பாம்பு விட்டு கடிக்க விட்டாலையும் மலையிலேருந்து உருட்டி விட்டாலும் அவன் ஓம் நமோ நாராயணாயா ஹரி ஹரின்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தான். அந்த மாதிரியெல்லாம் நம்மளால் முடியுதா? சுண்ணாம்பு காலவாயில் உட்காந்தாலையும் இது பண்ணாலையும் அது பண்ணாலையும் நம்மளால் முடியுமா? முடியாது இல்லையா? அதனால தான். ஸோ நமக்கு என்னன்னா, நம்ம நினச்ச மாதிரி கடவுள் செஞ்சால் தான் நமக்கு அந்த கடவுள் மேலே ஒரு பாசம் வருது, ஒரு கிக்கு வருது. நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்னா என்னடா கடவுள் கும்பிட்டு நடந்துச்சுங்கிற மாதிரி. இதுதான் ப்ராப்ளம். நிறைய பேர் நல்லாக்கிற காலத்தில் கடவுளுக்கு பாயசம் வச்சு மணி அடித்து பூஜை பூவெல்லாம் போட்டு பண்ணினே இருப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், கோர்ட்டு கேஸு, கடன் தொல்லை, எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வந்த உடனே நான் என்ன கும்பிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராஜுவலாக அவனுடைய கடவுள் நம்பிக்கை தளர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே அவனுக்கு அந்த கடவுளுக்கு பூ போடுறது, விளக்கேற்றுறது, ஊதுத்தி காட்டுறது கூட இருக்காது. ஒரு சலிப்பு வந்துடும், அவங்ககிட்ட சங்கடம் வந்துடும் அவனுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் வாழ்க்கை என்பது. நானும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய கடவுளை அனுபவிச்சிருக்கேன். ரத்தனகிரியில் ஒரு சாமியார் இருக்கார், எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், 68லேருந்து அவருக்கு தெரியும். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்படுற காலம் இருந்துச்சு. அப்போ அவர் சொல்லுவார், நீ இவ்வளோ பக்தியாக இருந்து என்ன பிரயோஜனம், உனக்கு கடவுள் என்ன செஞ்சார், நீ இனிமேல் கடவுளை கும்பிடாத அப்படின்னார். நிஜமாக சொன்னார் அவர். நான் வீட்டுக்கு அவருக்கு லெட்டர் எழுதினேன். நீங்கள் சொன்னதை நான் யோசனை பண்ணி பார்த்தேன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்ப வல்லேன் அல்லேன், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். கண்ணப்ப நாயனார்கிட்ட காலத்தியப்பர் என் கண்ணை கொடுறான்னு கேட்டாக்கா கொடுத்தானே, அந்த மாதிரி நான் என் கண்ணை கொடுப்பேனான்னு எனக்கு தெரியாது. குழந்தைய சிறு தொண்ட நாயனார்கிட்ட உன் பிள்ளைய வெட்டி எனக்கு பிரியாணி பண்ணுறான்னு சொன்னாக்கா வெட்டினானே, அந்த மாதிரி வெட்டுவானான்னு தெரியாது எனக்கு. அப்போ தீண்டினால் திருநில கண்டமுங்கிற மாதிரி ஒரு குழந்தைய போட்டு குயவனாக இருந்த திருநில கண்ட யாழ்ப்பாணர் மெரிச்சிட்டாருன்னு என்னை தொடாதுன்னு சொல்லிட்டா இல்லையா? ஆனால் தொட்டதே கிடையாது. பொண்டாட்டிய மச்சின்சியை கட்டி வைக்கிறான் மாமனார். அப்போ என் முதல் பொண்ணை பார்த்துக்கிற மாதிரி இவளையும் பார்த்துக்க மாட்டான், அவளையும் தொடரதே இல்லை. அப்போ சிவபெருமான் ஒரு 2 பொண்டாட்டியும் என்னை தூக்கணும், நீ என்னை தூக்கணும், அப்போ தான் நான் தண்ணியிலேருந்து வருவேன்னு கிழவ மாதிரி தண்ணிக்குள்ளே முழுகிற மாதிரி பாவனை பண்ணுறது. இப்படியெல்லாம் எத்தனையோ நாடகங்களே கடவுள் ஆடி இருக்கான் அவனுடைய பக்தர்களை சோதிப்பதற்காக. கோரா கும்பா கதையும் அதுதான். அவனும் குயவன் தான், மெரிச்சிட்டான் குழந்தைய போட்டுட்டு. இப்படி எல்லாம் பாண்டரங்கவேல பக்தர்கள்கிட்டையும் நடந்திருக்கு, நம்பூர் நாயன்மார்கள் ஆழ்வார்கள்கிட்டையும் நடந்திருக்கு, எல்லாருக்கிட்டையும் தான் நடந்திருக்கு. அப்போது இதெல்லாம் பார்த்த கடவுள், நீ என்னடா ஒரு கந்த சஷ்டி கவசம் ஊதுவத்தி கற்பூரம்னு சொல்லி என்னை கைவிட்டால் நான் எங்கே போவேன்? என்னுடைய ஒரே பர்சூட் கடவுள் தான். அப்போ அந்த கடவுளை அடைவதற்காக தான் இவ்வளோ பிரயத்தனமும் நான் பட்டுருக்கேன்.
நீ என்னடா சின்ன ஆள், உன் பக்தியெல்லாம் ஒரு பக்தியான்னு என்னை விட்டு நான் எங்கே போவேன், அதனால் சாரி நீங்கள் சொன்னதை என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு அவருக்கு எழுதினேன். அவர் எழுதினார், உன்னுடைய பக்தியின் பரிணாமத்தை நான் பரிசோதித்து பார்த்தேன், நீ வென்று விட்டாய் அப்படின்னு எழுதினார். அவர் நிஜமாக எழுதினார். ஸோ இது மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஒரு பரிசோதனை நடந்துக்கிட்டே இருக்குது. நீ சும்மா மோட்சன்றது இப்படி கண்ணை மூடின்னு ஜபமாலி ஊட்டின்னு இருந்தால் வரும்னு நினைக்கிற, வரவே வராது. ஒன்று என்ன பண்ணாலும் கடவுள், நீ கடவுள் விடாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் 1க்கு 10 இல்லை 1000 கடவுள் திருப்பி கொடுத்துருவான் உனக்கு. அப்படியே திருப்பி கொடுப்பான் கடவுளுக்கு, அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஸோ எல்லாம் அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்குவீங்க. புக்கை படித்து யாரும் ஞானி அந்த சரித்திரமே இல்லை. நகி நகி ரட்சதி டுக்குருங்கரணே, அனுபவங்களால் புடம்போடப்படணும். அனுபவம் கெட்டதும் வரும் நல்லது வரும். நீ நினைக்க மாதிரி ஆல்வேஸ் லட்டு பூந்தியாக வரும், கஷ்டம் கூட வரும், ரொம்ப கஷ்டம்லாம் வரும், ரொம்பவே கஷ்டம். நெருப்பு இருக்குது, நெருப்பை நீ மார்கழி மாதத்தில் தூரத்துலேருந்து இப்படி இப்படின்னா நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் கிட்ட போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நெருப்புலேயே ஒரு கட்டையை தூக்கி போட்டாக்கா அந்த கட்டை நெருப்பாக மாறுற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படும். அந்த கட்டை தானே நெருப்பாக மாறுது. அப்போது அந்த கட்டை நெருப்பாக, இந்த கட்டியே நெருப்பாக மாறணும். அப்போ எவ்வளோ தாக்கு பிடிக்க வேண்டியிருக்கும். சுண்ணாம்பு கலவையில் உட்காந்தா கூட அவர் அப்படி தானே இருந்தார் அப்போ சாமி. அந்த மாதிரி நீ இருக்க முடிஞ்சால் நீயும் நெருப்பாவாய். எப்படி நெருப்போடு சேர்ந்த ஒரு விறகு அதுவும் நெருப்பாகிறதோ, அந்த மாதிரி கடவுளால் நீ எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறியோ அப்போ நீயே கடவுளாகி விடுவாய். அந்த கட்டை இதாகிடுச்சு இல்லையா, நெருப்பாயிடுச்சு, நீ கூட கடவுள் ஆகிடுவேன். ஆனால் எவ்வளோ உனக்கு அதுக்கு தேவைப்படும் இல்லையா, எவ்வளோ தேவைப்படும். இது தெரியாமல் இந்த ஜனங்க இந்த உலக சுகங்களில் மாட்டிக்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு ஆமையை பிடிச்சான். அந்த ஆமை தண்ணி சேத்துலலாம் ஜாலியாக இருந்துச்சா, இவன் அடுப்பு மூட்டி அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணியை ஊற்றி இந்த ஆமையை தூக்கி போட்டான். கொஞ்சம் லேசாக விறகு வச்சான் கீழே. இவ்வளோ நாளாக சேத்துலேயும் மண்ணில் இருந்ததுக்கு அந்த லியூக் வாட்டர்னுவாங்க இல்லையா, அதில் அந்த ஆமையை போட்ட உடனே இதுக்கு அப்படியே சொர்க்கம் மாதிரி இருந்தது தான், எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி கொதிக்க 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 அது படாத பாடுபட்டுச்சு. கடைசியில் முதுகெலும்பை பிரித்து போட்டு அதை தின்ன ஆரம்பிச்சிட்டான் அவன். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நாம் அந்த சூடுகளில் மாட்டின்னு இருக்கோம். தண்ணிங்கிற சூடு, பொண்ணுங்கிற சூடு, சாப்பாட்டு இருக்கு இல்லையா அதுவும் சூடு தான், கேலரின்னு பேர் இருக்கு, யூனிட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட்டு. அப்போ இந்த சூடுலெல்லாம் மாட்டிக்கின்னு உட்காந்துட்டு நாமளாம் ஆமை மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் இதில் ஏதோ சுகம் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஆமை ஃபுல்லாக போன பின்னால் தான் வரும். அந்த மாதிரி உம்பர் பரவும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவல வயிற்றை வளர்ப்பதற்கே எல்லும் பகலும் அலைகின்றேன், சிவகனியை சேர கருதுகிறேன். சிவனுடைய பிள்ளையாகிய முருகனை நான் காவிரி எடுத்து போய் பாலாபிஷேகம் பண்ணி உருப்பிடணும்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறேன். அவளை வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன். இந்த சோத்துக்காக எப்போ பார் சரவணம் போனால் சங்கீதாவா கேப்சியான்னு அலைஞ்சின்னு உட்காந்துன்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதனால் மிகப்பெரிய ஞானம் என்பது இந்த உலகத்திலேயே கடவுளை அறிவதும் அடைவதும், அடைவதும் அறிவதும், எப்படி வேணால் வச்சுக்கோ. அறிவது அடைவது ரெண்டும் ஒன்று தான். அதுக்கு எவ்வளோ பொறுமை தேவைப்படும். அவ்வளோ சீக்கிரமாக நீ சொல்லி பார்க்கலாம். எனக்கு இப்போ 76 வயசு ஆக போகுது. வாழ்நாள் பூரா நான் கஷ்டப்பட்டுன்னு தாங்கிறேன். சின்ன வயசில் வறுமை, எங்கேயோ கோயம்புத்தூரில் கொண்டு போய் ஹாஸ்டலில் போட்டாங்க, ஓசியில் படித்தேன். இப்படி வரிசையாக வாழ்நாள் பூரா ஏதோ ஒரு வகையில் சோதனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்பப்போ எப்படி ஒருத்தன் மயக்கமாகிறப்போ தண்ணி தெளிச்சிட்டு அந்த மாதிரி கடவுள் என்ன பண்ணுவார், நம்ம இன்னும் தாங்க மாட்டோங்கிற போது கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா திருப்பி அடிப்பார். என் வாழ்நாள் கூட இதான் நான் அனுபவிச்சிருந்தது. 76 வருஷத்தில் நான் சின்ன வயசில் ஒன்றும் தெரியாத வயசு. அதுக்கப்புறம் 8ஆம் கிளாஸ்லேருந்து வெளியூருக்கு தானே போய் படிச்சுருந்தேன். எல்லாமே அப்படி தான், வாழ்நாள் பூரா கஷ்டம்தான். ஸோ உங்களுக்கு புரியாது ஒரு ஞானி எப்படி உருவாகிறாங்கிறதும், அவன் எவ்வளோ தியாகங்களை செய்ய வேண்டி இருக்குங்கிறதும், கடவுள் அவனை ஒவ்வொரு நிமிஷமும் உரைச்சி அலசி பார்த்துன்னுக்கிறாங்கிறதும் நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒரு சாதங்குது, சாதத்தை பண்ணுறதுன்னா ஈஸியாக முதல்ல வயல்லேருந்து நெல் எடுக்கணும். நெல் வயல்லேருந்து எடுத்த உடனே தண்ணியில் ஊற வச்சு காய போடணும். அதுக்கு அடுத்தலாம் அதை எடுத்து காங்கில் போடணும். காங்குன்னா பெரிய பெரிய பானைங்க. அந்த காங்குக்குள்ளே இருக்கிற இதை எடுத்து அரிசி பண்ணி, நீ திருப்பி சமைக்கிறதுக்கு முன்னால் அரிசியை தண்ணியில் ஊற போட்டு அதில் இருக்கிற நொய் கல்லெல்லாம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நெருப்பில் வச்சு கொதான்னு வரணும்.
உனக்கு வேணும்னா கஞ்சி குடிச்சிக்கலாம், இல்லைன்னா வெறும் சாதத்தை வடிகட்டிட்டு நீ அதை எடுத்துக்கலாம். ஸோ நீ சாப்பிட்ற சாப்பாடு 3 தடவை காய போட்டு 3 தடவை தண்ணியில் நினச்சி தான் உனக்கு சாதமாக வருது இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கையில் உன்னை கடவுள் நல்லா காயப்படுவார், நல்லா நினைப்பார். ஆனால் 2த்தையும் நீ தாங்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீ சோயுள்ள சோறாவாய், அப்போ கடவுள் ஒன்று சாப்பிடுவார். அது வரைக்கும் இப்படி தான் உலகத்தில் யாராக இருந்தாலும் விதவிதமான அனுபவங்களுக்கு கடவுள் உன்னை ஆட்படுத்துவார். நான் ஏதோ ஊதுவத்தி காட்டி கற்பூரம் காட்டினா கடவுள் என்னை ரொம்ப கொண்டாடிடுவார்னு நீ நினைக்கவே வேணாம். எல்லாமே கண்டினியூஸ் தான். உன் ஜாதகத்தை பார்த்தாவே உனக்கு கஷ்டம் இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்குது, இல்லை முடிஞ்சிச்சான்னு ஓரளவு கண்டுபிடிக்கலாம். ஜாதகம் சொல்லும் உனக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டம். சில பேருடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு நடுவில் எல்லா கிரகமும் மாட்டின்னு இருக்கும். அதுக்கு கால சர்பதோஷம்னு பேர். அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கர்மா பெயிண்டிங் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். எல்லா கிரகங்களையும் 2 பாம்பு அப்படியே கட்டிப்பிடிச்சி வச்சுருக்கோம். இவங்களால் வாழ்நாள் பூரா பாலைவனத்தில் தண்ணி கலையிற மான் மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் இருக்குது, காரியம் இருக்குது. இதெல்லாம் வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு நீ தெரிஞ்சுக்கினியானா நீ கூட ஞானி ஆகிடுவேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஞானியாக இருந்தால் யாருமே கிடையாது. இது வரைக்கும் யாருமே கிடையாது. நீ நினச்சின்னு இருப்பேன். ரமண மகரிஷிக்கு ஷோல்டரில் கேன்சர் வந்துச்சா? ராம் சுரத்குமார் சாமிக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர் வந்துச்சா? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு த்ரோட்டில் கேன்சர் வந்துச்சா? பரமாச்சாரியாருக்கு ஒரு கண்ணு தெரியவே தெரியாது, இன்னொரு கண்ணு கொஞ்சமாக தெரியும். அவருக்கு ஒரு லங்கு வேலை செய்யாது, மணல் உள்ளே போயிடுச்சு. அண்டு அவர் பட்டினி இருந்து அவருக்கு வாழைப்பழ சத்து மாவு தான் சாப்பிடுவார். சாப்பாடெல்லாம் அவரால் சாப்பிடவே முடியாது. இப்படி உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவத்தில் தான் நீ தெரிஞ்சிக்க முடியும். நீ என்ன பண்ணோம்? கடவுளுங்கிட்ட கண்ணு கொடுத்துருக்காரு, காது கொடுத்துருக்காரு, மூக்கு கொடுத்துக்கிறாரு, வாய் கொடுத்துக்கிறாரு. இதை வச்சு இந்த உலகத்தை நல்லா பாரு. தேவாரத்தில் ஒரு பாட்டு இருக்குது, மூக்கே நீ முரலாய். இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாம் எது கடவுள் கொடுத்துருக்காருன்னு ஒரு பாட்டு இருக்குது. தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, சிவன் எம்மிரை செம்பவள எரி போல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்மீன்களோ. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.